நாடு வளம் பெற, நாட்டு மக்கள் நலம் பெற நல்ல பல திட்டங்களை நடப்பாண்டு பட்ஜெட்டில் நமக்கு வழங்கியுள்ளது நமது மோடி அரசு. 12 லட்சம் வரையிலான தனிநபர் வருட வருமானத்திற்கு வருமான வரி விலக்கு, புதிதாய் தொழில் தொடங்கும் பட்டியலின, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட மகளிருக்கு 2 கோடி கடனுதவி, தெருக்களின் ஓரத்தில் கடை வைத்து திண்டாடும் ஏழை எளியோர் பயன்பெற ரூபாய் 30,000 கடனுதவி, UPI உடன் கூடிய கடன் அட்டை வழங்கப்படும். ஆண்டுக்கு 6 லட்சம் வரை வீட்டு வாடகை பெறுவோருக்கு TDS பிடித்தம் இல்லை. மூத்த குடிமக்கள் பயன்பெற 1 லட்சம் வரையிலான வட்டி சேமிப்புக்கு வருமான வரி விலக்கு. கிசான் அட்டை மூலமான விவசாயிகளுக்கான கடன் உச்சவரம்பு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்வு. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான நிதி உதவி 10,000 கோடியிலிருந்து 20,000 கோடியாக உயர்வு. ஊரக பகுதிகளில் உள்ள மேல்நிலைப்பள்ளி அனைத்திற்கும் பிராட்பேண்ட் வசதி. மாவட்ட மருத்துவமனைகள் அனைத்திலும் கேன்சர் மையம் 3 ஆண்டுகளில். ஜல்ஜீவன் திட்டம் நீடிப்பு 2028ஆம் ஆண்டு வரை. ஓலா, உபர், ஸ்விக்கி, ஜொமோட்டோ தொழிலாளர்கள் 1 கோடி பேர் பயன்பெறும் வகையில் பிரதம மந்திரி ஆரோக்கியா யோஜனா திட்டத்தின் கீழ் அடையாள அட்டைகள். எத்தனை திட்டங்கள், எண்ணிலடங்கா திட்டங்கள், அத்தனையும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சிக்கான புது திட்டங்கள். கரைபடிந்த கைகளோடு முறையற்ற ஆட்சி நடத்தும் திறனற்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த பட்ஜெட் வெற்று அறிக்கையாம். வேடிக்கை. இது அவர்களது வாடிக்கை. கண்களை மூடிக்கொண்டு பட்ஜெட் கண்டன பொதுக்கூட்டத்தில் கண்டபடி பேசுகிறார் முதலமைச்சர். ஒன்றுமில்லையாம் பட்ஜெட்டில் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறதாம். நிதி தராவிட்டாலும் நீதியை அடையாமல் விடமாட்டாராம். ஜனநாயகத்தின் ஆணிவேராம் இவர், சத்திய வழி நடப்பவராம். மத்திய அரசு திருந்த வேண்டுமாம், திருந்தவில்லை என்றால் இவர் திருத்துவாராம். சவால் விடுகின்றார். சட்டமன்ற தேர்தலில் 234 தனக்கே என்கிறார். எத்தனை பொய்கள், எத்தனை சவால்கள். அத்தனையும் தவிடு பொடியாக்க அந்த அண்ணாமலை இருக்கிறார். நம்ம அண்ணாமலையும் இருக்கிறார். படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோ என்று போவான். இதை நாங்கள் சொல்லவில்லை, பாரதி சொல்லுகிறான். மகாகவி பாரதி சொல்லுகிறான். பாரதியின் கூற்று பலிக்கும். 2026இல் பாஜக ஆட்சி அமைக்கும். வந்தே மாதரம், வாழ்க பாரதம்.